எய்மே பார்த்தீங்கன்னா புல்லட் மெக்கானிக்கின்ட்டு வரணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. அதேமாரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். எனக்கு புல்லட்டை தள்ள கூட தெம்பில்ல, உடம்புல தெம்பில்ல, நீ புல்லட் மெக்கானிக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஷோரூமில் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் பார்த்தீங்கன்னா ஷோரூம் போகணுன்னு நிறைய பேர் கேட்டதுக்கு படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கனவு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஷோரூம் வைக்கணும் தான் ஆசை. நான் ஒரு சின்ன ஷோரூமாக ஒன்று ஆரம்பித்தேன். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டால தான் guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ரவி என்ஃபீல்டு கரேஜ் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ரவி என்ஃபீல்டு கரேஜ் வேலைச்சேரியில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. ஒரு 2 வெஹிக்கிள் இல்லை 3 வெஹிக்கிள் தான் ஒரு டைமில் சர்வீஸ் பண்ண முடியுது. அதனால நம்ம சப்ஸ்கிரைபர், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய வண்டி எடுத்துன்னு போகிறதுனால அங்கே வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப பத்தாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து புது ஷோரூம் அதே வேலைச்சேரியில் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் இங்கே பண்ணுறாங்க, என்ன ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு ஷோரூம்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணன் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஷோரூம் ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ நான் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு அர்ஜென்ட் டக்குன்னு பண்ணது ஓகேவா, அதனால அது நோட்டு இது நோட்டுன்னு எனக்கு என்னமோ ரைட் மிஷின் சேனல் உள்ள வச்சு நினைக்கிறேன். அவங்க ராசியான கலர் ரெட்னு இன்டர்நெட்ல சொல்லிச்சு. ரவி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பைக்கை பொறுத்தவரையே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் என்ன ஒயரிங் பண்ணா கூட பண்ணுவார். எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்டு அதுமாதிரி ஆக்சரிஸ்ல ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணால் கூட நீங்கள் வந்து இங்கே தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பைக்கிலே வந்து கலர்லாம் மாற்றி கொஞ்சம் ரேப்லாம் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து கொடுத்துருக்காரு. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கில் நீங்க வந்து சர்வீஸ் விட்டீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து ஜென்ரல் சர்வீஸ் வந்து ஒரு 2500 இருந்து ஒரு 3000 வரைய இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஷாப் ஓபன் பண்ணிருக்காரு. இது ஆக்சுவலா வந்து செகண்ட் ஷாப் ரவி ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கோசம் வந்து 1666 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு ஃபுல் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி தருவாரு. ஸோ அதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்றாரு எல்லாமே வந்து நம்ம ரவி ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே, இல்ல நான் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சு இல்ல வேறனா பைக் வச்சிருந்தா கூட ஸோ உங்களுக்கு என்ன சர்வீஸ்
ஏன்னா ஆக்சிடென்ட் ஸ்டார்ட் பண்ண எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக ரவி ப்ரோ கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் பேசிட்டு இருக்கிறத விட ரவி ப்ரோ கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரவி ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் நியூ ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய ஷாப்ல ஓபன் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க இருக்கும் போதே அப்படியே பண்ணிட்டே போக வேண்டியதான். பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ப்ரோ, இப்போ லாஸ்ட் ஷோரூம் ஒரு 2 மாசம் முன்னாடி தான் ஓபன் பண்ணீங்க வேளச்சேரியில. ஸோ அதுக்கோசம் இன்னைக்கு வந்து இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணது ஏன்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைக்லாம் வர ஆரம்பிச்சிது, வண்டிலாம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா சின்ன ஷோரூமாக தான் இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெஹிக்கிள் தான் அவ்வளோதான் பண்ண முடியும். அதனால வந்து தான் நான் இப்போ பெரிய ஷோரூம் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா இதான் ஓப்பன். இங்கே வந்து எத்தனை வண்டி நிற்க வைக்கலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 25 வண்டி கிட்ட நம்ம நிறுத்த வைக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு நம்மள்ட்ட இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் வந்து மெயின் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணதுக்கான ரீசன். கண்டிப்பா சூப்பர் ப்ரோ. சரி, இப்போ பெரிய ஷோரூம்ல ஓப்பன் பண்ணிட்டீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிப்ரவரி மாதம் வரைக்கும் 27 வரைக்கும் ஜெனரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1,666 வரைக்கும் நான் போட்டிருக்கேன், ஆஃபர் போட்டிருக்கேன். அந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில், இன்ஜின் ஆயில், வாட்டர் வாஷு, செயின் லூப்பு எல்லாமே உங்களுக்கு அதிலே கவர் ஆகிடும். வேறு ஏதாச்சும் ஸ்பேர் எதாவது மாற்றினா நீங்கள் ஸ்பேருக்கு மட்டும் பே பண்ணால் போதும். இப்போ மற்ற மாதிரி ஸ்பேருக்கு ஒன்று அதுக்கு லேபர்லாம் நீங்கள் பே பண்ண தேவையில்ல, அதிலே முடிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாமே. ஜெனரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒயரிங்கு எல்லாமே அதிலே எல்லாமே பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஷோரூம் போயிட்டு ஒரு ஃபுல் சர்வீஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ அதே நம்ம ஆமாம். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் தான் நீங்கள் வந்து கூட இங்கே பார்க்கலாம். நான் சர்வீஸ் பண்ணுறது கூட நீங்கள் பார்த்து வெயிட் பண்ணி பைக் பார்த்தீங்கன்னா ரவி ப்ரோ காலில் இன்னொரு ஸ்பெஷல்னா இங்கே ஒரு 5-6 சேர் இருக்குது. எதுக்கோசம் அந்த 5-6 சேர் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வெளியே ஷோரூமில் போறீங்கன்னா வண்டி விட்டுட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க ப்ரோ, நான் ஈவினிங் ரெடி பண்ணி வச்சுறேன், அப்போ வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். இங்கே அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? சார் நீங்கள் உட்காருங்க, அவர் சர்வீஸ் உங்கள் முன்னாடியே பண்ணுவார், நீங்களே கூட உட்காந்து பார்க்கலாம். ஆமாம், அதுக்கு அலோவ் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ நிறைய ஷோரூமில் அலோவ் பண்ண மாட்டாங்க, எனக்கே தெரியும். ஏன்னா நானும் என்ஃபீல்டு வச்சிருக்கேன். ஸோ நான் ரவி கலர் ரெகுலராக சர்வீஸ் விடுவேன், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு ரெகுலராக. ஸோ இருந்தாலுமே நான் சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். வேற என்ன ஃபெசிலிட்டி ப்ரோ இருக்கு உங்ககிட்ட? வேற என்னன்னா, நான் வந்து இப்போ நீங்கள் ஃபாக் லைட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து நானே ஃபிட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு, ஆல்ட்ரேஷன், பைக் ஆல்ட்ரேஷன் எல்லாமே. இந்த பைக் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் பைக்கு கிளாசிக் 350. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். பைக்கில் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வராது. நம்ம விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயோட விண்ட்ஷீல்டு, இதில் நம்ம கிளாம்ப் ஃபிட் பண்ணி விண்ட்ஷீல்டு இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். விண்ட்ஷீல்டு எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து காற்றுலாம் நம்ம மேலே அடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவோம், கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால் இது விண்ட்ஷீல்டு போட்டிங்கன்னா அந்த காற்று வந்து அடிக்காது. அது மோஸ்ட்லி நிறைய பேர் ரைடு போகிறவங்க விண்ட்ஷீல்டு எல்லா வண்டியிலுமே பைக்கில் எல்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த விண்ட்ஷீல்டு போடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதான் லைட்டிங் ஒர்க்கு. சைலன்சர் நான் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 BS6 பைக். இந்த பைக் 4ல் பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணாலே ஹெட்லைட் எரியும். BS6ல் பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணி பைக் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஹெட்லைட் எரியும். அந்த மாதிரி கண்ட்ரோல் கொடுத்துருங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் சுவிட்ச் போட்டோம். BS3 மாதிரியே சுவிட்ச் போட்டிருக்கோம். அந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இப்போது பைக் ஸ்டார்ட் பண்ணி காட்ட பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா ஐபீம், இது லோ பீம், ஐபீம், லோ பீம். நம்ம இந்த சுவிட்ச் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நமக்கு சேவாக இருக்கும், பேட்டரி சீக்கிரமாக போயிடாது. அதுதான் ஹெட்லைட் நம்ம கட் ஆஃப் சுவிட்ச் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ இது போட்டுருக்கான் பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வரவே வராது. இந்த வண்டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரைடு போகிற வண்டி தான். மோஸ்ட்லி ரைடு போகிற வண்டியில் இந்த விண்ட்ஷீல்டு போட்டிருப்பாங்க. ரைடு போகிற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஃபாக் லைட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 லைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 லைட் இருக்குது, ஒன்று எல்லோ, ஒன்று ஒயிட்டு. இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நான் தான் ஃபிட் பண்ணேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒயரிங் எடுத்து ஃபிட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆகும். கீ ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இதில் சுவிட்ச் போட்டால் எரியிற மாதிரி பண்ணணும். இது எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக ப்ராப்பராக பண்ணி தருவேன். நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயிண்டிங் ஒர்க்கு, என்னுடைய ஆல்ட்ரேஷன், எலக்ட்ரிஷியன் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதேமாரி நீங்கள் இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் ஒரு இடம், ஆல்ட்ரேஷனோட ஒயரிங் ஒரு இடம், எங்கேயுமே போக தேவையில்லை. இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா நான் எல்லாமே நானே பண்ணி கொடுத்துருவேன். வண்டி சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரிங்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, வண்டி ஆல்ட்ரேஷன், மாடிஃபிகேஷன், இப்போது டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணால் கூட நானே பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன்.
நீங்கள் அதுக்கு இதுக்கும் தனித்தனியாக போக வேண்டாம். உங்களுக்கு நான் பண்ணி தர போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணி கொடுத்துருவேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்கன்னா சந்துக்குள்ளே தான் வச்சுருந்தேன். அதுவும் சின்ன ஷாப் தான். எல்லாரும் வீடியோ பார்த்தா நிறைய பேர் எனக்கு பைக் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன். அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி இன்னும் எனக்கு பைக் வந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணேன். எனக்கு பைக் நிறுத்த இடம் இருந்தால் நான் பெரிய ஷாப் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களும் கொண்டு வாங்க, உங்களுக்கும் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி தரேன். உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ புதுசாக ஷாப் அந்த ஆஃபர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஆஃபர் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிக்கப் ட்ராப்பும் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மந்த் வரைக்கும் தான் என்னுடைய ஆஃபரும் இருக்குது, பிக்கப் ட்ராப்பும் இருக்குது. நீங்கள் சர்வீஸ் கொண்டு வந்து விட முடியலாம், நானே பிக்கப் பண்ணிப்பேன், நானே ட்ராப் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஒரு சின்ன பையனாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். பேசுகிறேன் அப்படின்னு பண்ணுவானா பண்ண மாட்டானா கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 வருஷமாக புல்லட்டில் இருக்கேன். எனக்கு புல்லட்டை பற்றி மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். இது நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, எனக்கு புல்லட்டை தள்ள கூட தெம்பில்ல, உடம்புல தெம்பில்ல, நீ புல்லட் மெக்கானிக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ கனவு லட்சியம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய எய்மே பார்த்தீங்கன்னா புல்லட் மெக்கானிக்கின்ட்டு வரணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. அதேமாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் போகாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுற்றிட்டு தான் இருந்தேன். இப்படி சுற்றிட்டு இருந்தேன். தாத்தா தான் என்னுடைய மெக்கானிக் ஷெட்டில் என்னை சேர்த்து விட்டாங்க. எங்கள் தாத்தா, அவரால் தான் நான் இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கேன். எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி தான். பண்ருட்டியில் தான் ஃபஸ்ட்டு நான் வேலை கற்றுக்கிட்டேன். அங்கே ஒரு மெக்கானிக் தேசிங்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியே வர ரூட்டு அங்கே தான் ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது, தேசிங் மெக்கானிக்ட்டு. அவர்கிட்ட தான் புல்லட்டு அவர்கிட்ட தான் நான் கற்றுட்டு இருந்தேன். அங்கே ஒரு 2 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாங்க. அதனால் இறந்து போயிட்ட உடனே நான் வந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் எங்கள் மாமா மெக்கானிக்கு, அவர்னால அவர்கிட்ட சேர்ந்துருந்தேன். அவர்கிட்ட நான் இருந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 5 வருஷமாக ஷெட்டில் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாமா கூட இருந்தனால கொஞ்சம் அப்பப்போ ப்ராப்ளம் அப்படியே வந்துச்சு எனக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவரும் குறை சொல்ல முடியாது, நானும் வளர்கிற பையன், என்னையும் குறை சொல்ல முடியாது. எனக்கு அவர் சொல்கிறது அவங்க நல்லதாக சொல்லுவாங்க, நமக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் நான் கொஞ்சம் சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் ஒர்க் பண்ணேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் ஒர்க் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் பார்த்தீங்கன்னா ஷோரூம் போகணுன்னு நிறைய பேர் கேட்டதுக்கு படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் படித்தது 7th தான் படிச்சிருந்தேன். அதனால் என்னால் போக முடியல. அப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு படிச்சிருன்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். என்னுடைய மெக்கானிக்கோட சர்வீஸ் மட்டும் கேட்டாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டேட் நான் சொன்னேன். அதனால் என்னை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே இருந்துட்டு அப்போ ஷோரூம் முடிச்சுட்டு அப்புறம் என்னுடைய கனவு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஷோரூம் வைக்கணும்னு தான் ஆசை. நான் ஒரு சின்ன ஷோரூமாக ஒன்று ஆரம்பித்தேன். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டால தான் அருண் அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருண் என்னும் நான் சேனல். அவர் பார்த்தீங்கன்னா அவரால் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கணேஷே தெரியும். அவர் ஆக்சுவலாக அவரோட இமாலயா வந்து நான் தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அவர் லடாக் அப்போ போகும்போது நான் தான் அவர் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அவருக்கு நான் எப்படி சொல்கிறது, அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவரால் தான் நான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் ரொம்ப இன்னும் இதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் போதும் நான் இன்னும் கொஞ்சம் மேலே போவேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு பைக் சர்வீஸ்லாம் வந்துச்சு. இன்றைக்கி இந்த புது கடைக்கு ஓப்பன் பண்ணால் இன்றைக்கி எனக்கு பைக்லாம் சர்வீஸ் இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லாம் உங்களால் தான், ரொம்ப நன்றி. ஸோ ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னைக்கு ரவி என்ஃபீல்டு கரேஜ் வந்து இங்கே வேலைச்சேரியில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அருணன் அண்ணா, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாரும் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃபர். ஸோ இப்போ ஷோரூம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் 1,666. ஸோ இந்த ஆஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வெஹிக்கிளை வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஒரு 2 இயர்ஸாக லாக்டவுனில் இருந்ததுனால வெஹிக்கிளில் நிறைய பேர் சர்வீஸ் பண்ணாமே ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ அதுமாரி இருக்க சொல்ல உங்களுக்கு மைலேஜும் நல்லா தராது, ஸோ பிக்கப்பும் நல்லா தராது. ஸோ கரெக்டான பீரியட்ல ஒரு சர்வீஸ் இன்டர்வல் வந்து நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பைக்கோட லைஃபும் நல்லா இருக்கும், நல்ல மைலேஜ் தரும், நல்ல பிக்கப் தரும். ஸோ இது மாரி விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. இதுதான் guys நான் சொல்ல வேண்டியது, எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஷோரூமோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, நான் ஃபினிக்ஸ் மால்ல இருந்து இந்த ஷாப்போட லொகேஷன் வரை நான் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஆட் பண்றேன். ஸோ அதை நீங்க செக் பண்ணிட்டு வாங்க.
ஃபீனிக்ஸ் மால்லேருந்து இந்த ரூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஷாப்போட லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.